பவுல் சொல்லுகிற காரியம், நிர்வாணம், பசி, வேதனை, அடி, உதை, 5 தரம் அடிக்கப்பட்டும் தேவனுடைய அன்பை விட்டு எதுவுமே என்னை பிரிக்க முடியாது, எதுவுமே பிரிக்க முடியாது. ஒரு நாள் காலகட்டத்துல என் கணவனும் சபைக்கு போக கூடாது என்று சொல்லி, அதிகமா என் சாட்சி சொல்ல மாட்டானா, இன்னைக்கு ஒரே ஒரு காரியம், எவ்வளவு பிரெக்னன்ட் நான் கேரிங்ல இருக்கிற அவ்வளோ அடி, என் முட்டி எல்லாம் ஒடியும், என் கை பைபிள தூக்குறியா, என் கையெல்லாம் விரலெல்லாம் ஒடிச்சு, இதெல்லாம் ஒடிஞ்ச விரலுங்க, அடி உத, மூஞ்சில மார்க் விழுந்துடும் சொல்லிட்டு கீழே குடிஞ்சனா சைட்ல எல்லாம் அப்படியே அந்த விழா எலும்பெல்லாம் ஒடிஞ்சு போற அளவுக்கு அடி, பேட் எடுத்து காலில் முட்டியில வீங்கிடும். ஒரே சர்ச்சுக்கு. ஆனா பொழுது எப்ப விடியோன்னு காத்துன்னு, எப்ப பொழுது விடியும் சமூகத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே, நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்க குரலை கேட்கணும் ஆண்டவரே. கடைசி அவர் புதன்கிழமை இறக்குறாரு, சண்டே காலையில எழுந்து உட்காந்த உடனே அடி. இங்க பாருங்க, மார்க் இருக்கும் எனக்கு, இது பள்ளம், ரத்தம் ஊத்துது, போகக்கூடாது சர்ச்சுக்கு. ரத்தத்தை மூடி நான் கம்யூனியன் வந்தேன். ஆண்டவர்கிட்ட அழுத எவ்வளவு நாள் ஆண்டவர், இந்த அடி உத முடியலப்பா, எனக்கு துதிக்க கூட முடியலப்பா, உதடெல்லாம் கிழிஞ்சு இருக்குது. சர்ச்சில் உட்காந்து லட்சுமிபுரம் சர்ச், அடி உதை. ஆனாலும் தேவனுடைய அன்பை விட்டு ஒன்றும் பிரிக்கல. அல்லேலூயா. தேவனுடைய அன்பை விட்டு எதுவுமே பிரிக்கல. பசி, காசு கொடுக்க மாட்டாரு, சாப்பாடு இருக்காது, குழந்தை வயிற்றுல பசி, ஒண்ணுமே இருக்காது. ஆனாலும் 24 மணி நேரமும் என் தேவனை துதிப்பதை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. வேத வசனம் உணவாய் மாறிற்று. அல்லேலூயா. எங்க ரேவதிக்கு ஒரு சின்ன ஒரு கேக், ஹனி கேக்கு, 5 rupees, அதை வாங்கி கொடுத்துட்டு அந்த புள்ளிய வயிற்று ரொப்பிடுவேன். நைட்டு 12 மணி ஆனாலும் கதவு திறக்க மாட்டார். வயிற்றுல புள்ள பசி, ஆனாலும் அந்த உலக பசி என்ன ஒண்ணுமே பண்ணல. நல்லா 4.5 kg பிறந்தான். அவன் பிறக்கிறப்போ 4.5 kg. ஆண்டவர் அவ்வளவு ஒரு வல்லமை, வசனம் வசனம் வசனம். அவள் சொன்னது போல கடைசியா முடிக்கிற நிறைய இருக்குது. ஆனா கடைசியா சொல்ற ஒரே காரியம், பவுல போல என் தீமோத்தி 2 தீமோத்தி 4:7, என் ஓட்டத்தை நான் முடித்தேன், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். எந்த சூழ்நிலை அதை சொல்ற, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். எல்லாம் எனக்கு எதிராய் வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்?